வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஜிம்முக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஃபேலை டயட் இருக்க வேண்டியதாக இருக்குது, இயற்கை உணவுக்கு மாற வேண்டியதாக இருக்குது, அப்புறமா பாஸ்டிங் இருக்க வேண்டியதாக இருக்குது, உண்ணா நோம்பு பாஸ்டிங் இருக்க வேண்டியதாக இருக்குது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. மரத்திலே மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த திறன காய், தரமான காயை பிடுங்கி நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு அது சாப்பிட்டீங்கன்னா எப்படி டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அசதி சூர் டயர்னஸே வராது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏங்க இதை விட உலகத்தில் வேறு என்னங்க வேணும்? கோடி கோடியே பணம் இருந்தீங்க என்னங்க பிரயோஜனம்? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாக்கா அதை விட வேறு எதுவுமே இல்லைங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு! உண்மையாக அந்த காலத்தில் சாப்பாடெல்லாம் இல்லாத காலத்தில், அரிசியெல்லாம் இல்லாமல் காலத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களை மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. மாமிசங்களை மட்டுமே வேட்டையாட சாப்பிட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க இல்லை? இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதும். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நாம் படுற பாடு இருக்கு பாருங்க. அப்பா என்ன பண்ணுறதுலே தப்புடா. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஜிம்முக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஃபேலை டயட் இருக்க வேண்டியதாக இருக்குது, இயற்கை உணவுக்கு மாற வேண்டியதாக இருக்குது, அப்புறமா பாஸ்டிங் இருக்க வேண்டியதாக இருக்குது, உண்ணா நோம்பு பாஸ்டிங் இருக்க வேண்டியதாக இருக்குது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில சாறுகள் மட்டுமே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாறை மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய உழைப்புகளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓடுறாங்க, நடக்கிறாங்க, எட்டு போடுறாங்க. இப்படி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க, கொழுப்பு கரைத்து மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணியும், உணவு கட்டுப்பாடு பண்ணியும் கஷ்டப்பட்டு உடம்பை வெயிட் லாஸ் பண்ணேன். ஆனால் 2-3 மாதம் விட்டாயா, திரும்பியும் பார்த்தா திரும்பியும் வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெயிட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை? ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் வருது, ஃபேட்டி லிவர் இருக்குது, நடக்க முடியறதில்ல, மூச்சு வாங்குது, ஜீரணமாகறதில்ல, டயர்டாக இருக்குது, தொப்பை போட்டுருச்சு, இப்படி எண்ணற்ற பிரச்சனை. அவங்க கையால் குனிஞ்சு தொட முடியல, குனிய முடியல, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. நடக்க முடியல, ஓட முடியல, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல. இவங்க எல்லாருக்குமே இயற்கையான மருத்துவ முறையில் வீட்டில் இருந்தே அழகாக சூப்பராக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அற்புதமாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா இது பரவலாக வளரக்கூடிய ஒரு மஞ்சள் பூசணி. இதுக்கு பேர் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, இனிப்பு பூசணின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இது பொங்கல் காலங்களில் பார்த்திங்கன்னா இதில் பொங்கல் செய்வாங்க, அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போது இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம்னா நீங்கள் நம்பவே மாட்டேங்க. அவ்வளோ விட்டமின் இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் இ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரோட்டின் போன்ற ஆக்சிஜன் ஏற்றங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது, அது ஏராளமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா B1 விட்டமின் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா B2 விட்டமின் இருக்குது, அதுக்கப்புறம் B6 விட்டமின் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் டி இருக்குது, அப்புறமா பீட்டா கரோட்டின் இருக்குது. சில முக்கிய உப்புகள், தாது உப்புக்கள் இருக்குது, புரதங்கள் இருக்குது. அப்படி அழகாக இருக்கிற ஒரு அற்புதமான காய் தான் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய். இனிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி நம்ம கட் பண்ணுறது, இது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்க போகிறேன். ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். பாருங்கள், என் கையில் இருக்கிறது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் சதை விதையோடு கட் பண்ணிக்கணும். இப்படி சரிங்களா? தோல் சதை விதையோடு எடுத்தாச்சா? இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். பாருங்கள், தோல் சதை விதை எல்லாமே அப்படியே இருக்குது. இதை பச்சையாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓரமாக வச்சுக்கிறேன். ஒரு சிலர் கேட்பீங்க, விதை இருக்குதே நல்லதுன்னு. பூசணி விதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அற்புதமாக இருக்கும். இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா, பப்பாளி சாப்பிடுவீங்களா? பப்பாளி காய் மஞ்சளாக
மஞ்சள் தென்னக்காய்ன்னு சொல்லுவோம். அதாவது பதமான சிவப்பு நிற காய், மரத்திலே மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த தென்னக்காய் தரமான காயை பிடுங்கி நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கெல்லாம் சாப்பாடே வேணாங்க. இந்த மாதிரி இயற்கையான காய்கறி எல்லாம் எதனா ஒரு காட்டுக்குள்ளே விட்டால் இருக்கிற இலைத்தலைகளை பிடிச்சி சாப்பிட்டு இயற்கையோட சேர்ந்து வந்துடுவேன். குடி தண்ணி மட்டும் அந்த போகும். நேரில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். லிவரில் பிரச்சனை இருக்குது, இல்லை லிவரில் பிரச்சனையே வரக்கூடாதுன்றவங்க தாராளமாக இந்த ஜூஸை குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்றவங்க இந்த ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஒரு கப்பு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பார்வை வந்து கழுகு போல் மாறும். அதாவது கண் குறைபாடு உள்ளவங்க, எந்த கண் குறைபாடு உள்ளவங்களும் சரி இதை ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சிறுநீரகத்தில் கல், பித்தப்பையில் கல்ன்றாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 2 முறை இல்லை 3 முறை இந்த ஜூஸை ஒரு அரை டம்ளர் ஒரு 30 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சிறுநீரில் இருக்கிற கல், பித்தப்பையில் இருக்கிற கல் காணாமல் போயிடும். சுகர் உள்ளவங்க எடுத்துக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சுகர் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் சுத்தமாகவே கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உடம்புலேருந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். உடம்புக்கு தேவையான கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கும், அதாவது நல்ல கொழுப்புக்கு மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தாராளமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஜூஸாகவும் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி ஜூஸ். இனிமேல் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கோங்க. இந்த காய்க்கு பேர் காய்களின் அரசன் சொல்கிறாங்க, அதனால தான் இது பேர் அரசனை காய். சரிங்களா? இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தான் கொட்டை போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க தண்ணி, நார்மல் போர் தண்ணியில் தேத்தான் கொட்டையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி வேரும் கட்டி போட்டு வச்சு ஃபில்டர் பண்ண தண்ணி சூப்பராக இருக்கும். இதில் பிஹெச் அளவு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. நான் நிறைய வீடியோக்களை பேசியிருக்கேன், பாருங்கள். ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, நிறையா இலைத்தலைகளை எப்படி சாப்பிட்றது, அது எப்படி சைடு எஃபெக்ட் இல்லாமல் சாப்பிட முடியும், நிறையா இயற்கையான காய்கறிகள் எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜூஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த கடைகளில் இது மாதிரி இயற்கையான ஜூஸ் போட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய காய்கறிகளை ஜூஸ் போட்டு கொடுங்க, அப்போ சூப்பராக இருக்கும் இன்னும். ஏன்னா மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதனால தான் சொல்ல வரேன். சரிங்க, நம்ம வடிகட்டிக்குவோம். அடாடாடா மலை ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே கீழே போகுது. இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். நேர்களே, சுகர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் உள்ளவங்க, ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, நுரையீரல் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, லிவர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, நோஞ்ச மாதிரி இருக்கேன், சக்தி இல்லைன்றவங்க யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போது ஊற்றியாச்சு. என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் ஜூஸ் இவ்வளோ வந்துச்சு. எனக்கு 1 டம்ளர் ஜூஸ் தேவை, அதனால் நான் 1 டம்ளர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லைனா அரை டம்ளர். ஆனால் ஒரு டைமுக்கு 100 கிராம் அதாவது அதோட தோல் சத விதையோடு கட் பண்ணி போடணும். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நாள் கண்டினியூவாக சாப்பிடுங்க. இது சாதாரண ஜூஸுங்க. டீ காப்பி குடிக்கிறீங்களே, 2 வேளை 3 வேளை குடிக்கிறீங்களா, அது மாதிரி 2 வேளை 3 வேளை தொடர்ந்து ஒரு 2 மாதம் குடிச்சு பாருங்கள். உடம்பு வேறு மாதிரி மாறிடுங்க, இளமையாக ஆகிடுவீங்க, சந்தோஷமாக ஆகிடுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, நோய் நொடியே வராது, அசதி சூழ் டயர்னஸே வராது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏங்க இதை விட உலகத்தில் வேறு என்னங்க வேணும்? கோடி கோடியே பணம் இருந்துங்க என்னங்க பிரயோஜனம்? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாக்கா அதை விட வேறு எதுவுமே இல்லைங்க. அது மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதாவது உலகத்தில் உள்ள காய்களுக்கெல்லாம் அரசனா, அதனால தான் இது பேர் அரசனை காயின்னு பேர் வந்துச்சு. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா காய்கறிகளுக்கும் அரசு அப்படின்னா இதில் எவ்வளோ விட்டமின் மினரல்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்டிலும் டீ காப்பிக்கு பதிலாக இது எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்டு வாங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க. யாருமே ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க, நோய் நொடியே வராது, சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை வச்சுட்டு போகலாங்க. சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் குடிங்க. பிடிச்சிருக்குன்னா தொடர்ந்து குடிங்க. ஏங்க நல்லா 4-5 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட தினமும் ஒரு முறையாவது குடிச்சிடுவேன். அதனால் என்னவோ தெரியல, கிட்டத்தட்ட 43 வயசு மேலே ஆயிடுச்சு.
நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், ஹெல்த்தாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இருக்கேன் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன், நோய் நொடி இல்லாமல் இருக்கேன். கடவுளுக்கு தான் நன்றி. கடவுள் போட்ட பிச்சையில் நான் நல்லா இருக்குங்க. சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்லல, வாங்க நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வாவ், ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா இது நாட்டு காய்கறி, நாட்டு பூசணிக்காய். சின்ன சார்க்கில் தெரியும்ல, பூசணிக்காயில் பல ரகம் இருக்குது. நாட்டு காயில் இந்த ஒரு ரகம். நீங்கள் எந்த பூசணிக்காய் இருக்கோ மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு. உண்மையாக அந்த காலத்தில் சாப்பாடெல்லாம் இல்லாத காலத்தில், அரிசியெல்லாம் இல்லாமல் காலத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களை மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. மாமிசங்களை மட்டுமே வேட்டையாட சாப்பிட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க இல்லை? அதுவும் மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்த காலங்களெல்லாம் நினைக்கும் போது, இது குடிக்கும்போது அதை நினைக்க சொல்லுது. சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பருங்க, சூப்பர். என்ன நேயர்களே, முழுமையான தகவலையும் சொல்லியிருக்கேன். அதனால் தாராளமாக இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இயற்கை மனுச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.